வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் ஒரு கப் பச்சரிசி மாவு வச்சு சட்டுன்னு செய்யக்கூடிய நல்லா சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். குறைவான பொருட்களில் நல்லா சூப்பரான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு வறுத்த மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் கடை மாவு, அரிசி மாவு, கொழுக்கட்டை மாவு எது வேணாலும் பயன்படுத்தலாம். ஒரு கப் அளவுக்கு நீங்கள் மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட்க்கு எடுத்துக்கலாம். ஒரு கப் அரிசி மாவுன்னா 3/4 கப் அளவுக்கு உருண்டை வெல்லத்தை பொடிச்சதை சேர்த்துக்கோங்க. ஒரு கப்புக்கு 3/4 கப் வெல்லம்ன்றது சரியாக இருக்கும். கூடவே அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறனால நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசி மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருட்களும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு. வெல்லம், தேங்காய், அரிசி மாவு எல்லாம் சேர்ந்து ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நம்ம நான்ஸ்டிக் பேன் பயன்படுத்தணுன்னா ரொம்ப குறைவான நெய்யோ அல்லது எண்ணெயோ போதுமாக இருக்கும். நீங்கள் சப்போஸ் சில்வர் பேன், எவர் சில்வர் பேன் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நெய் அல்லது எண்ணெய் சேர்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லைங்களா, அந்த மாவு ஊற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணி இதோட சேர்த்துருங்க. மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கும். அந்த அளவு தண்ணின்றது கரெக்டாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குறைவான பொருட்கள், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களே அடிக்கடி செய்வீங்க. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நான் உருண்டை வெல்லத்தை நல்லா பொடி பண்ணிவிட்டு நம்ம அரைக்கும் போது டைரெக்டாக இதில் சேர்த்துட்டேன். உங்களுக்கு சப்போஸ் வெல்லத்தில் மண் இருக்குது, அதை வடிகட்டி சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெல்லத்தை கரைச்சி விட்டு அதுக்கப்புறமா அரிசி மாவோடு சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் வச்சிங்க அப்படின்னாலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணியாக இருக்கிறது கொஞ்சமாக பாருங்கள் அப்படியே திக்காக ஆரம்பிக்குது. மாவு நல்லா வெந்து இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் நம்ம இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது, வேக வைக்கும்போது நல்லா சாஃப்டாக நல்லா சூப்பரான ஒரு அல்வா பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே திக்காகுது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப லோவும் இல்லாமல் மீடியமாக வச்சு இதை செஞ்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் நான் நெய் சேர்க்க போகிறேங்க. நெய்யுடைய வாசனை பிடிக்காதவங்க நீங்கள் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வெந்ததுமே நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் தாங்க வெந்திருக்கு. அரிசி மாவு நல்லா இப்போ வெந்திருக்கும் தேங்காயோடு சேர்ந்து. இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பவுலில் போட்டு அல்வா மாதிரி சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி நம்ம பவுலில் சர்வ் பண்ணலாம். இதுவே நல்லா டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நம்ம பருப்பு போட்டு உக்கரை செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பதத்தில் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். அதுக்கு இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கிட்ட ஆகுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது நல்லா சாஃப்டாக நல்லா உருண்டையாக வெந்து வர வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். அந்த ஸ்டேஜ் வரத்துக்கு நம்ம புளி உப்புமா, அரிசி உப்புமாலாம் செய்யும்போது அது வெந்து வரும் இல்லைங்களா. பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கும்போது இப்படி நல்லா உருண்டையாக நல்லா வெந்து நல்லா சூப்பராக இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு அல்வா பதத்துலேருந்து இப்படி உதிரியாக வர ஸ்டேஜ் வரத்துக்கு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் கிட்ட ஆகுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த ஸ்டேஜ்க்கு வந்துடும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாதாம் துருவல், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். நல்லா வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக தேங்காயோடைய வாசனையோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம நான்ஸ்டிக் பேனில் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. சப்போஸ் நம்ம ஸ்டீல் பேனில் செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கும். நம்ம நிதானமாக எடுத்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இந்த மாதிரி வரும். நல்லா சூப்பரான உதிரியான சாஃப்டான அரிசி மாவில் செய்யக்கூடிய நல்ல சூப்பரான
ஸ்வீட் ரெடி ஆயிருச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு. நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரசாதத்துக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்